ஹலோ, குட் மார்னிங். நான் ஒரு கோயிலுக்காக வந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா டெட் சைலண்ட்டாக இருக்குது. எல்லா இடமும் வாக் போயிட்டு பார்த்துக்கிட்டு வரேன். ஒரு அமைதின்றது எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் கிடச்சிடாது. சில நேரத்தில் கிடைக்கும்போது அந்த அமைதியை அனுபவிக்கணும். நம்ம எங்கே வீட்டுள்ளே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம மனசு ஐயோ அதை இழந்துட்டோமே, ஐயோ இதை பார்க்குறோமே, அதையும் அது செய்யலையே அப்படின்ற எண்ணம் தான் ஓடும். ஆனால் நீங்கள் ஒரு எந்த இடத்துக்கு போய் நீங்கள் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே ரொம்ப அந்த ஆக்ரோஷம், சண்டை, சச்சரவு, பேச்சு, தேவையில்லாத வார்த்தைகள் நாக்கை விட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசனை பண்ணி சொல்லணும். அதெல்லாம் யாருமே இப்போ கேர் பண்ணுறதே இல்லை. எப்படியும் யாரை வேணாலும் எதை வேணாலும் பேசிடலாம், யாரை வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். அது தப்பு. அது திருப்பி நம்மக்கிட்ட வருது பாருங்கள். அப்போ வரும்போது நமக்கு வலிக்கும். அப்போ அந்த மாதிரி தானே அவங்களுக்கு வலிச்சிருக்கும். அந்த பேச்செல்லாம் எல்லாத்தையுமே நல்லதாக சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லதாக சொல்லுங்களேன். அதே உங்களுக்கு ரெப்பீட் ஆகும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது சேரும். நம்ம எண்ணங்களே சொல்கிறேன், மனசுள்ள எண்ணங்கள் ஒரு மாதிரி கொடூரமாக எல்லாரையும் இவங்கள அவங்க யாரையுமே நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்மளாக இருப்போமே. நம்மளாக இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வாழலை, நமக்காக நம்ம வாழறோம். அந்த ஒரு வாழ்க்கையை திருப்தியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு திருப்பி வர்றது நல்லதாகவே வரும். நம்ம பந்து மாதிரி தான். நம்ம வாயிலிருந்து என்ன வருதோ, நம்ம கையிலேருந்து என்ன அடுத்தவங்க கொடுக்குறோமோ, நம்ம யாரை ஒரு பார்வை எப்படி பார்க்குறோமோ அது தான் நம்மக்கிட்ட திருப்பி வரும். அந்த திருப்பி வரும்போது தான் உங்களுக்கு உணர்வீங்க, ஓ நம்ம செய்தது எல்லாம் நல்லது தான் அப்படின்னு. அது கெட்டதாக வந்ததுன்னா ஐயோ எல்லாமே கெட்டதாக வருதுன்னா நீங்கள் செய்தது அது உள்ளுக்குள்ளே வர்றது. தேங்க்யூ.